இந்த புதிய மாதத்திலே உங்களோடு கூட இருந்து இந்த ஊழியத்தை செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கிருபையாய் நம்மளை 11 மாதங்கள் காத்து நடத்தி வந்தார். ஆமென். நேற்று கூட நான் என் மனைவி ரொம்ப உட்காந்து டிவி இந்த நியூஸு மழை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சாயங்காலம் 4:30 மணிக்கு பிள்ளையார்பட்டிக்கு போகிற ஒரு ரூட்டில் 2 பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ் நேருக்கு நேர் மோதி அந்த பஸ் உள்ள இந்த பஸ்ஸு போயிடுச்சு. 11 பேர் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. நினைக்கிறோம் வீட்டுக்கு வேலை முடித்து போய்கிட்டு இருக்கிறவங்க வீட்டுக்கு போய் சேர முடியல. ஆனால் கர்த்தரோட கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்குது. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கிறிஸ்துவர்களுக்கு இன்னும் பக்தி வரணும். சபை அதுக்காக ஜெபிக்கணும். கிறிஸ்துவர்களுக்கு என்ன வரணும்? திருச்செந்தூர் முருகர் கோயிலில் மழை சூழ்ந்துடுச்சான். மழை வெள்ளம் சூழ்ந்துடுச்சான். அதனால் அதெல்லாம் அப்புறப்படுத்துகிறாங்க மோட்டரை வச்சு. நம்ம ஜோஷை விட கொஞ்சம் உயரமாக இருக்கிறாங்க பசங்க, 2 பசங்க. அந்த 2 பசங்களும் அந்த மழை தண்ணியிலே உருட்டி அங்கே பிரதட்சணம் பண்ணுறாங்க. இந்த மழை தண்ணியிலே உருட்டின்னு போகுது அந்த பொம்பளை. தண்ணி இவ்வளோ இருக்குது, அந்த பசங்க தண்ணியிலே உருட்டின்னு அங்கே பிரதட்சணம் வந்துட்டாங்க. திரும்பி போக முடியாது. திருச்செந்தூர் கோயில் எத்தனை பேர் போயிருக்கீங்க? நம்ம ஒரு பிள்ளையார் கோயில் மாதிரி சுற்றிட போக நினச்சிட்டு போகிறீங்க. அந்த கோயிலை நீங்கள் சாதாரணமாக சுற்றி வந்தீங்கனாலே 3/4 மணி நேரம் ஆகும். அதில் அங்கே பிரதட்சணம் கோயிலை சுற்றி மழை தண்ணியில். என்ன பக்தி பாருங்கள். நமக்கு மழை பெய்யக்கூடாது, காற்றடிக்கக்கூடாது, வெயில் அடிக்கக்கூடாது. இன்றைக்கி நான் ஆவியில் ஒரு 2 பேரை ஜெபம் பண்ண சொல்லணும். இன்றைக்கி சனிதா சர்ச்சுக்கு பின்னாடின்னு பார்த்தா 2மே செட் ஆகலை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆவிக்கு செட் ஆகலை. நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவ அன்பில் நிற்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த இந்துக்கள் கிட்ட போய் அவங்க பக்தியை நம்ம கற்றுக்கிட்டு வரணும். கர்த்தர் நல்லவர். நம்முடைய திருச்சபையில் பக்தி உள்ளவர்களை கர்த்தர் சீக்கிரத்தில் வர வைப்பார், வளர்ப்பார். ஆமேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காய் நான் காத்திருந்த போது கர்த்தர் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என் இருதயத்தில் போட்டுக்கிட்டே இருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 58ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். கரங்களை தட்டி இந்த வாக்கு தத்தத்திற்காக ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோட கூட நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வாக்கு தத்தத்தில் ஒரு வார்த்தையாவது போர்டா வீட்டில் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவங்க கூட இருக்க மாட்டீங்க. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வாக்கு தத்துவம் இது. ரொம்ப பரிச்சயமான வாக்கு தத்துவம். நான் இந்த வாக்கு தத்துவத்தை பல முறை கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில் என் மனைவி இந்த வார்த்தையை சொல்லியே ஜெபம் பண்ணுறதை விடிகாலில் 3:45 மணிக்கு என் காதில் கேட்டேன். 3:45க்கு இதே வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அந்த வியாசர் லாரன்ஸ் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. என்ன பாட்டது? கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தி அந்த பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. வறட்சியான காலம். அவங்களுக்கெல்லாம் வாக்கு தத்துவம் தெரியாது. எங்கள் ஃபேமிலியில் இந்த நியூ இயருக்கு என்ன வாக்கு தத்துவம் கொடுக்க போகிறோம் கூட என் மனைவி பிள்ளைக்கெல்லாம் தெரியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷமாக அப்படியே கிளம்பி போனேன். பைக் எடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப காற்று, மழை. சரி கார் எடுத்துகிட்டு போகலான்னு ஆண்டவர் அப்படியே பேசிக்கிட்டே வர்றாரு. இந்த வாக்கு தத்துவம் உன் சபைக்கு நிரந்தரமான வாக்கு தத்துவம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். வாக்கு தத்தங்கள் வேதத்தில் பல விதத்தில் இருக்குங்க பாருங்க. தற்காலிகமாக விடுதலை ஆக்கிறதுக்கு வாக்கு தத்தத்தையும் வசனத்தையும் கொடுப்பார். உதாரணமாக சொல்லணும்னா, ஆபிரகாமை நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போனார் பாருங்க. அது அவருக்கு கிடைத்த தற்காலிக வாக்கு தத்தம். அதை எடுத்து அவர் புறப்பட்டு வரும்போது வழியில ஆரான்ல சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? தண்ணி உனக்காக திறந்திருக்கிற. இது தற்காலிக வாக்கு தத்தம். இவனை கையில பிடித்து கொண்டு போ, இவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன். பர்மனன்ட் வாக்கு தத்தம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி வேதத்தில் தற்காலிக வாக்கு தத்தங்கள் உண்டு. காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. அது தற்சமயத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு. அதற்கு பின்பாக இருக்கிறது பெரிய வாக்கு. அப்படி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன சொல்றார்? நீங்க எப்படி இருக்க போறீங்க? எப்படி இருப்பீங்க? கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. இல்லையா? என்ன நிமிர்ந்து பாருங்க. இப்போ அபி உட்காந்துருக்குது. அப்பா பாத்ரூம்ல ரயில் பூச்சி நிறைய பூந்துடுத்து பாடின உடனே நான் உடனே சொல்லுவேன், மகளை அந்த பின்பக்கம் ஒரு ஓட்டை இருக்கு பாரு மகளை, அந்த ஓட்டை எதனா தகுடு வச்சு அடிக்க சொல்லுன்னு. அவங்க வீட்டை நான் பார்த்துருந்தாதான், அவங்க வீட்டு பாத்ரூம் எனக்கு புரிஞ்சிருந்தாதான் என்னால் இதை சொல்ல முடியும்.
அந்த மாதிரி பைபிள்ல இருக்கிற வாக்கு தத்தங்கள்லாம் முதல்ல எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டதுன்றதை நீங்க கொஞ்சம் ஆராயணும். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய ஆலயத்துக்கு போறதையே விட்டுட்டாங்க. கர்த்தரோட ஆலயத்துக்கு போறதையே நிறுத்தி சிறுமையானவர்களுக்கு தன் கைகளை திறக்காம உபவாசம் போட்டா இன்னொரு ஆளை அழிக்கிறதுக்காக உபவாசம் போடுறான். ஏழைங்க வந்தா தெருத்தி விடுறான். இவ்வளவு பயங்கரமா அவங்களுடைய மோசமான சூழ்நிலை வந்த உடனே கர்த்தர் இவர்களை 70 வருஷம் பாபிலோன்ல சிறையா ஒப்பு கொடுக்கிறார். அந்த பாபிலோன் ராஜா வந்து தேசத்தை அழித்து தேவாலயத்தை சுட்டெரித்து போட்டாங்க. இங்க போன 70 வருஷத்துக்கு அங்க போனவங்க போனல 85 to 90% எல்லாரும் செத்துட்டாங்க பாபிலோன்லயே. ஆனா அந்த பாபிலோன் சிறையிருப்புல திருமண பிள்ளைகளும் கொஞ்சம் வயதானவங்க முதல்ல அஸ்திபாரம் போடப்போ உயிரோடு இருந்தவங்க திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்தபோது அவங்க தேசத்தை பார்க்குறாங்க. அவங்க தேசத்தை பார்க்கும்போது ஆலயம் சிதைந்த நிலையில் இருக்குது. ஆலயம் சிதைந்து போன நிலையில் இருக்குது. அது மாத்திரமல்ல, அவங்க அடிமைகளாக இருந்து வந்ததுனால பொருளாதாரமே இல்லை, கையில் பணமே இல்லை. ஒரு காலத்தில் செல்வ செழிப்பாக வாழ்ந்த இந்த ஜனங்கள் இப்போ பணம் இல்லாமல் பொருளாதார ரீதியாக பலவீனப்பட்டுட்டாங்க. அவங்க மனதில் மனசோர்வு, ஏமாற்றங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய நிலையில் ரொம்ப குன்றி போனவங்க. ஏன்னா ஆவிக்குரியவங்களா இருந்தவங்களா செத்துட்டாங்க பாபிலோன்ல. பாபிலோன்ல பிறந்தவங்க இங்க உள்ள வந்த உடனே ஆவிக்குரிய நிலையில ஒண்ணுமே தெரியல, குன்றிய நிலை. இந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் வந்து பேசுறாரு, நீ உன் நிலைமையை பார்த்து சோர்ந்து போகாத. உன் ஆவிக்குரிய நிலை, ஆலயம் சிதைக்கப்பட்டது, உன் பொருளாதாரத்தை பத்தி கவலைப்படாத. நான் உன்னை நித்தமும் நடத்தி உன்னை மகா வறட்சியான காலங்களிலும் திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினம் உள்ளதை ஆக்குவேன். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? 5 காரியம் இருக்குது. நித்தமும் நடத்துதல், வறட்சியிலும் திருப்தி, எலும்புகளை வலுப்படுத்துதல், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று. ஆமீன். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில எல்லாமே மாற போதுங்க. நான் இருந்தா ரொம்ப சத்தமா ஆமீன் சொல்லியிருப்பேன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எல்லாமே செத்து போன மாதிரி ஆமீன் அல்லேலூயா சொல்லக்கூடாது. எங்க ஆயா சாகும்போது என்னதான் பால் ஊத்த சொன்னாங்க வாயில. என்னதான் சொல்லிட்டு சொத்து எதனா வச்சுட்டு இருக்குதான்னு தெரியல நினச்சிக்கின்னு எல்லாம் காது கொடுத்து கேட்குறாங்க. எங்கள் மாமா பையன் என்னை ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஆயாவுக்கு. ஏன்னா அந்த கோழிலாம் நான் தான் வந்து அந்த காலத்திலலாம் பாருங்கள், எல்லார் வீட்லேயும் கோழி கவுக்கிறதுக்குன்னு ஒரு கூடை வச்சுருப்போம். அந்த கூடை வச்சுட்டு வந்து எதாவது தள்ளி விட்டுற போது மேலே வைக்கிறது ஒரு கல் வச்சுருப்போம். இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. உங்கள் வீட்டில் இருந்துதா? ஆமாம். அந்த வேலையெல்லாம் நான் தான் நல்லா செய்வேன். எங்கள் ஆயாவுக்கு பிடிக்கும். சாகும்போது நீ தான் வந்து பால் ஊத்துறா. நாங்கள் ஊற்றின பாருங்க, அதே சொத்து வச்சுக்கிது நினச்சிட்டான் பொழுது இவன். அந்த மாதிரி நம்மளால ஆமேன்னு சொன்னேன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எல்லாமே மாறப்போகுதுங்க. ஏராளமான அற்புதம் இந்த வாக்கு தத்தத்திலிருந்து பிறக்க போகுது. அதிசயம் உங்க குடும்பத்தில் நடக்குங்க. அடையாளங்கள் நடக்க போகுது. இந்த வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையில தற்காலிகமானது அல்ல. உங்க குடும்பத்தில் கர்த்தர் நிரந்தரமாய் கொடுக்கிற வாக்கு தத்தம். இந்த நிரந்தர வாக்கு தத்தத்திற்கு நீங்கள் சுதந்திரவாளியா மாறுவீங்க. அல்லேலூயா. தேங்கி நின்ற நிலைகள் மாறி பெரிய ஆறுகளா மாற போறீங்களா பாருங்க. நீரூற்றுகளா மாறுவீங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில வறட்சி, சிதைந்து போன நிலை, வருமானம் இல்லாத நிலை, ஆவிக்குரிய குன்றிய நிலைகள்லாம் மாற்றி 2026 உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய், வற்றாத நீரூற்றாய் கட்டாயம் 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 கர்த்தர் வைப்பார். ஆமேன் சொல்லுங்களேன். நித்தமும் நடத்துவாராம். ஆமேன். அவங்க இருந்த சூழ்நிலை பொருளாதாரத்தில் ரொம்ப மோசமா இருந்தாங்க. அவங்களுக்கு அப்பமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் கர்த்தர் சொல்றாரு, நித்தமும் என்ன பண்ணுவேன்? நடத்துவார். ஆமேன். எங்கோ துவங்கின நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் கரத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் தொட்டு அவர் நடத்தி கொண்டு வந்து, உண்மையா சொல்லுங்க, 25 ஆண்டுகளுக்கு முன்பாக, 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க இருந்த நிலைமைக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கும் கர்த்தர் உங்களை எவ்வளவோ உயர்த்திட்டாரு. ஆனா இந்த உயர்வை பார்த்து திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. பாஸ்டர் சைடில் பூசணும் பாஸ்டர், பூசிட்டு செத்துறேன் பாஸ்டர் ஊர்ல ஒரு அம்மா. ஆமேன்னு சொல்லுங்க. பூசிட்டு செத்துட்டு அவனை இட்டு வந்திருக்கிறாரு. பூசிட்டு மேல கட்ட வைப்பாரு. சில ஆட்கள்லாம் அப்படி இருக்குது பாஸ்டர், இந்த பையனை ஒப்பேத்திட்டு இதை படிக்க வச்சு நான் போய் சேர்ந்துடுறேன் பாஸ்டர். அதுக்கு அவனை கூட்டு வந்திருக்கிறாரு. நித்தமும் கர்த்தர் அற்புதமாய். நீங்க ஆமேனே சொல்ல மாட்டீங்க.
எங்க போறோம் தெரியாது, எப்படி முடிக்க போறோம் தெரியாது, நிறைய கேள்வி இருக்குது, நிறைய சவால் முன்னாடி இருக்குது, நிறைய மனசுல யோசனைகள் ஓடுது, இதுக்கு நடுவில் நிறைய ஆசைகள் இருக்கு. நான் சொல்லட்டுமா, இத்தனையிலும் கர்த்தர் உன்னை நித்தமா நடத்த முடியும். உன் யோசனையில அவர் திருப்தியா நடத்த முடியும். உன் ஆசைய திருப்தியா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் ஒருத்தராக தாங்க நடக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? உபாகமம் 32:11-12 சொல்றாரு, கழுகு தன் குஞ்சுகளை சட்டைகள் மேல் விரித்து அவைகளை எடுத்து அவைகள் மேலே சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நியர்கள் அவரோட இருந்தது. எத்தனை பேர் சொல்றீங்க, இத்தனை ஆண்டுல நான் நடந்து வந்திருக்கிறேனா, என்ன வேற யாரும் நடத்தலப்பா, கர்த்தர் ஒருத்தர் தான் நடத்தி, கர்த்தர் ஒருத்தர் தான் என்னை கொண்டு வந்து, கர்த்தர் ஒருவர் தான். ஆமென். அவர் ஒருத்தரால தாங்க நடத்த முடியும். நான் அதனால தான் சொல்றேன், மனுஷனை நீங்க நம்பினீங்கன்னா பாதியில கைவிட்டுட்டு போயிடுவான். அப்பாவை நம்பினா அப்பாவை போட்டுருவார் ஆண்டவர். நீ யாரை நம்பணும் தெரியுமா? கர்த்தரை நம்பணும். ஏன் அவர் சொல்றாரு, எனக்கு தெரியும் என் குஞ்சுங்களை எப்படி நடத்தணும், என் பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு. எப்போ பாம்பு வரும்போது அதை சட்டையில் வச்சு தூக்கணும்னு எனக்கு தெரியும், எப்போ பிரச்சனை வரும்போது மூடி மறைக்கணும்னு தெரியும். என் பிள்ளைகளை என்ன போல நடத்துவதற்கு வேற யாரும் கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசப்பா இன்னைக்கு சொல்லுங்க, என் கையை நீங்க பிடிச்சிக்கங்கப்பா, என் வாழ்க்கையை நீங்க நடத்துங்கன்னு சொல்லுங்க, என் குடும்பத்தை நீங்க நடத்துங்கன்னு சொல்லுங்க, என் தொழிலை நீங்க நடத்துங்கன்னு சொல்லுங்க. நீங்க தொழிலை திறமையா நடத்திடலாம் நினைக்காதீங்க, முடியாது. ஆமீன் சொல்லுங்க. நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்லுங்களேன். குழந்தை கையை பிடிச்சிருக்கிற ஒரு தகப்பன் பாருங்களேன், குழந்தைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏய் அங்க போவாத, ஏய் என்ன பண்ற இவ்வளவு நேரம் தண்ணியில பாத்ரூம்ல சொல்லிக்கினே இருப்போம் பாருங்களேன். அந்த மாதிரி அவர் உங்க கையை பிடிச்சிருந்தா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. இங்க போவாத, அங்க போவாத, அதை வை இதை வை, அதுதாங்க நடத்துதல். ஆமீன்னு சொல்ல மாட்டீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க என்ன அவர் நடத்துவாருங்க? தினமும் என் குடும்பத்தை நடத்துவாருங்க, என் பிள்ளைகளை நடத்துவாருங்க. அவர் நடத்துதல் ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் உங்க அறிவுக்கெல்லாம் புரியாது. உங்க அறிவுக்கு என்ன பண்ணாத. நம்ம ஏசிய சபைக்கு அப்பதான் சபை ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஒரே ஒரு பிரான்ச் ராயபுரத்தில். சொற்ப ஜனங்கள் வருவாங்க, 7 பேர் 8 பேர் தான் வருவாங்க ராயபுரம் சர்ச்சில். அப்போ பாஸ்டர் கிட்ட அசிஸ்டண்டா சாம் சுந்தரையா இருந்தாங்க. 28 வருஷம் அசிஸ்டண்டா இருந்தாங்க. அப்போ பாஸ்டர் ஐயா சொன்னாங்க, சாம் நீ போயிட்டு ராயபுரம் சர்ச்சை இன்னைக்கு நடத்திட்டு வா, என் கையில் காசு இல்லை, 25 காசு தான் இருக்கு, இதை வச்சு காலையில் பஸ்ஸில் போயிடு, அங்கே போனீங்கன்னா ஜனங்க காணிக்கை ஏதாவது போட்டிருந்தா காணிக்கை பெட்டியை திறந்து பார்த்து காசு எடுத்துட்டு நீங்க வந்து சரி இங்கே பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். பாஸ்டர் அங்கே போயிட்டு ஊழியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. மணி 12:30 12:30 ரொம்ப வயிறு பசிக்குது. காணிக்கை பெட்டி திறந்து பார்க்குறாரு, ஒரே ஒரு 4 தான் இருக்குது. அதில் எவ்வளோ இருக்குது? ஒரே ஒரு 4 தான் அதில் இருக்குதான். சரி அந்த காணிக்கையை எடுத்து பஸ்ஸில் போயிடலான்னு சொல்லி பாக்கெட்டில் போட்டுட்டு சர்ச்சை பூட்டுற நேரம் ஒரு அம்மா, சர்ச்சைக்கு வர அம்மா சொல்லிச்சான், ஐயா வீட்டில் ஒன்றுமே இல்லை, 3 நாள் அந்த குடிச்சிட்டு வீட்டு படுத்து கிடக்கிறாரு, ஏதாவது காசு இருந்தால் கொடுங்கன்னா. இவருக்கு ஒன்றுமே புரியலையாம். ஜிப்பாவில் கை விட்டு 25 காசை கொடுத்துட்டாராம். கொடுத்துட்டு சர்ச்சை பூட்டிட்டு திரும்பி சரி முடிவு எடுத்துட்டாராம், ராயபுரத்துலேருந்து புரசவாகத்துக்கு என்ன பண்ணலாம், நடந்தே வந்துடலாம், அழகா மின்ட்டு வழியா நடந்து புரசவாகம் வந்துடலான்னு முடிவு எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்ச உடனே விசுவாசி ஒருத்தர் பின்னாடி ஓடி வந்தார். ஐயா ஐயா பெரிய ஐயா சர்ச்சில் இருப்பாரா இப்போ அப்படின்னு கேட்டாராம். ஆமாம் பிரதர், முடிச்சுட்டு இருப்பாங்க, 2 மணிக்கு தான் ரெஸ்ட்டுக்கு போவாங்க. என்ன விஷயம்? இல்லையா ஒரு மேரேஜ் விஷயமா பேசணும், நானும் உங்க கூட வரட்டுமான்னு கேட்டாராம். யார? சாம் சுந்தரம் ஐயாவை. இவர் சொன்னாராம் வாங்க போகலான்னு. உடனே ஐயா ரொம்ப பசிக்குது, நீங்களும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, வாங்க ஹோட்டலுக்கு போகலான்னு கூப்பிட்டு போனாராம். வாங்க ஹோட்டலுக்கு போகலான்னு கூப்பிட்டு போனாராம். ஹோட்டலுக்கு போன உடனே இவருக்கு பிடிச்சது இட்லி பூரி வயிறாரா அன்னைக்கு அப்படி சாப்பிட்டாராம் பாருங்க. சாப்பிட்டு ஐயா பஸ் எல்லாம் பிடிச்சா லேட் ஆயிடும், வாங்க ஆட்டோலயே போயிடலான்னு சொல்லி ராயபுரம். என் கர்த்தருடைய நடத்துதல் உங்களுக்கு புரியாது. ஆமீன் சொல்லுங்க. ஐயாவை பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து வெளியே வந்த உடனே 20 ரூபாய் காணிக்கை கொடுத்துட்டு போனாராம். நான் சொல்லட்டுமா, அவர் நடத்துதல் புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் அவர் நடத்துதல் புரியும். அவர் நடத்துதல் புரியாதவர்களுக்கு புரியாது. ஆமீன் சொல்லுங்களேன். இந்த மாதிரி பரிசுத்தவான்களுடைய பாதங்களில் உட்கார்ந்து நம் வேதத்தை கற்றுக்கொண்டு வருவதனால எப்பையும் கர்த்தருடைய நடத்துதல் குறித்து சந்தேகமே வரக்கூடாது. எப்படி நடத்துவார் பாஸ்டர் தெரியாது, கையில காசே இல்லையா, விசுவாசத்தோடு எல்லா வேலையும் செய்யணும். நான் ரேஷன் கடைக்கு கூட கையில காசு இல்லாம போங்கன்னு சொல்றேன், வழியில ஒரு அற்புதம் நடக்கும். ஆனா நம்ம ரேஷன் கார்டை நம்பி எடுக்க மாட்டோமே. நம்மளுக்கு என்னன்னா, ஆண்டவரே அந்த யோர்தானை பொழந்துருங்க ஆண்டவரே, பொழந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 நாள் வெயில் அடிக்கிட்ட ஆண்டவரே, ஏன்னா குழியில கீழே கால்கள் மாட்டின்னு விழுந்துட போறோம், அதனால நீங்க திறந்து விடுங்க ஆண்டவரே என்னுவோம். கர்த்தர் சொல்வாரு, நீ போய் காலை வை, உன் மேல இருக்கிற மகிமையில என்ன பண்ண, 3:15 16 வாசிங்க.
யோசுவா 3:15-16 வாசிங்க. நேராச்சு, சீக்கிரம் வாசிங்களேன். யோசுவா 3:15-16 வாசிங்க. கரை புரண்டு போகும். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? உனக்கு முன்னாடி தாண்டவே முடியாத மாதிரி பிரச்சனை இருக்கும். உன் தேவை ரொம்ப பெருசு பிரதர், கவனிங்க. சும்மா சாதாரணமான நீங்க அப்படி போல, பயங்கர பிரச்சனை இருக்குது. மகிமையை சுமக்கிற ஆசாரியர்கள். அதனால்தான் ஒரு பாஸ்டருடைய வாழ்க்கை ஏன் சாட்சியா இருக்கணும்னு சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆசாரிய மேல இருக்கிற மகிமையை விசுவாசிங்க சுமக்கணும். எங்க பாஸ்டர் இப்படிலாம் விசுவாசத்துல வளர்ந்தாரு. எங்க பாஸ்டர் சாம் சுந்தரையா செத்து 2015-20 10 வருஷம் ஆச்சு. சுந்தரையா செத்து 35 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு பேசுறேன்னா அவர்கள் மேல் இருந்த மகிமை, அவர்கள் மேல் இருந்த விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். அந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரிய முதல்ல போய் என்ன பண்ணணும்? தண்ணீரின் ஓரத்துல போய் படணும். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்களேன். திறந்ததுக்கு அப்புறம் போறது விசுவாசம் இல்லை சிஸ்டர். திறக்கிறதுக்கு முன்ன ஓப்பன். காசே இல்லையா? அந்த மாதிரி யாரும் நம்ம சபையில் இல்லை. இல்லைனாலும் ரேஷன் கார்டையும் 2 5 கிலோ பேக்கையும் சர்க்கரைக்கு ஒரு பையும் தோரம்பருப்பு ஒரு பையும் பாமாயில் கொஞ்சம் வாங்கி போட்டுன்னு வரது கிளம்பிடணும். நீங்க கிளம்பி போய் பாருங்க, வழியில் அற்புதம் நடக்குதா? ஆனால் நம்ம 1000 கேள்வி கேட்போம். பக்கத்து வீட்டுக்காரனை காசு கேட்போம், எதிர் வீட்டுக்காரனை கேட்போம், அவங்கிட்ட கேட்போம் பண்ணி கர்த்தர்கிட்ட மட்டும் என்ன பண்ண மாட்டான். அல்லேலூயாவா. கால வைப்பா, வச்ச உடனே என்ன நடக்குதா? மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் இன்று குவியலாக குவிந்தது. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க காலை எடுத்து வச்சிங்கன்னா தான் உங்களை கர்த்தர் நடத்துற அற்புதத்தை பார்க்க முடியும். இந்த ஊழியத்துக்கு நான் வந்தபோது வேலையை ரிசைன் பண்ணிட்டு வாங்கிட்டாரு. நான் இருந்த ஸ்தாபனத்திலிருந்து வெளியே, நல்லா அந்த ஸ்தாபனத்திலிருந்து வெளில வந்துட்டேன். சர்ச்சை துவங்கணும். கையில் 10 பைசா காசு இல்லை. 10 பைசா காசு இல்லை. இந்த மேலே ஷெட்டு போட 10 பைசா, ஷெட்டு போட ஒருத்தங்க காசு கொடுத்தாங்க. ஷெட்டு போட காசு இல்லை. எப்படி ஆண்டவரே சபை, யார் ஆண்டவரே இந்த வனாந்தரத்துக்கு வருவாங்க? எப்படி ஆண்டவரே போக போறோம்? ஊழியமே இல்லை, கிராம ஊழியம் இல்லை, எதுவுமே இல்லை. பிளைண்டா எல்லாத்தையும் கர்த்தர் விட்டுட்டு வான்னு வந்துட்டாரு. உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். காதல் ஒரு பெரிய சத்தம் கேட்டது. நீ சங்கீதம் 48:14 திறந்து பாருன்னாரு. எனக்கு இந்த சத்தம் அதனால தான் இந்த வசனத்தை அடிக்கடி என்னுடைய பிரசங்கங்களை பயன்படுத்துவேன். சங்கீதம் 48:14 வாசிங்க. சங்கீதம் 48:14 வாசிங்க. இந்த தேவன் படியாபி, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், என்னுடைய தேவன் அல்ல, நம்ம எல்லாருடைய தேவன். நம்மை மரண பரியந்த கையை தட்டி சொல்லு, என்னை அழைத்தவர். ஆமேன் சொல்லுங்களேன். மரண பரியந்தம். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? யாரு சபைக்கு வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. 1000 கேள்வியோட இந்த ஒரு வசனத்தை நம்பினேன் சிஸ்டர். இந்த ஒரு வசனத்தை நம்பினேன். இந்த வசனத்தை சாவர வரைக்கும் நம்புவேன். ஏன்னா என்னை நடத்த ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஜெபிக்காத காலத்தில் கூட என்ன நடத்துறாருங்க. பின்மாற்றத்தில் போனா கூட நடத்துறாருங்க. எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் தெரியும்? சங்கீதம் 32:8 சொல்றாரு, நான் உனக்கு போதித்து உன் மேல என் கண்ணை வச்சு பாருங்க. பின்மாற்றத்தில் போயிட்டார் பேதுரு. முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல. வெறுமை, துணி கூட இல்ல. துணிலாம் போட்டு ட்ரை பண்ணிக்கிறான். வளர்தான் வரலடா டேய், பசிக்குது, 2 மீனை பிடிங்க, சட்டை இந்த பக்கம் நீ போடுறா கையன் வந்திருப்பாருன்னா துணியை கட்டிட்டு இருப்பாரு நான் நினைக்கிறேன். அந்த கரையில் நின்று வலது பக்கமாய் வளைய போடுப்பான்னு சொன்னா நான் யோசிச்சேன் பாருங்க. அவருடைய ஆலோசனையை கேட்கிறவங்களை ஒரு நாள் கர்த்தர் வெறுமையா விட மாட்டாரு. நீ ஜெபிக்காத நாள் நிறைய ஆலோசனை வருங்க. உங்களுக்கு எத்தனை பேர் ரகசியம் தெரியும்? நீங்க ஜெபிக்காமே இங்கே ஓடுவீங்க வேலைக்கு. அப்பதான் உள்ள பேசுவார், இது நடக்க போகுது, இது நடக்க போகுது, இது நடக்க போகுதுன்னு. அவருடைய நடத்துதலை புரிஞ்சிடுச்சுன்னா அவரை விட்டு நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், தைரியமா சொல்றேன், விசுவாசமா சொல்றேன். நீங்க அவரை நம்பி நடங்க. அவரை நம்பி நடங்க, விசுவாசமா நடங்க, தைரியமா நடங்க. அற்புதங்களினால் உங்களை நடத்துவார். எப்படி நடத்துவாரு? அற்புதங்களினால் நடத்துவார். யாரோட கர்த்தர் பேசுறார் தெரியல. உனக்கு எல்லாம் வந்துடுச்சு, உன் கையில வருமானங்கள் எல்லாம் வந்து, ஆனாலும் உனக்குள்ள ஒரு பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற மகனே,
உனக்குள்ள ஏதோ ஒரு போராட்டம், எப்படி நடத்த போறேன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் நடத்துவேன், நீ காலை மாத்திரை எடுத்து யோர்தான்ல வெயி, எங்க பிரிக்கணும் எங்க நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். ரெண்டாவது நேராச்சு. ரெண்டாவது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் லீவ் விட்டாங்கல்ல, இல்லை கிராமத்தில் சொன்னாங்க லீவுன்னு. சரி பார்க்கலாம், விட்டுன்னு ஜெபம் பண்ணட்டுமா வேணாமா? நீ சொன்னாதான் செய்வேன். விடணுமா வேணாமா? விட்டுருவா வேணாமா? ஜோஸ்னா உன்னை என்ன விடவா வேணாமா? அவங்க அப்பாவை பார்க்குது. ரெண்டாவது மகா வறட்சியிலும் என் ஆத்துமா எப்படி இருக்குது? திருப்தி. எல்லாம் சொல்லுங்களேன். நம்ம கையில பெருசா ஒண்ணும் இல்லைங்க. அடுத்து என்ன நடக்கும் நம்ம குடும்பத்துல, வாழ்க்கையில, ஊழியத்துல, தொழில தெரியாதுங்க. நினைச்சதெல்லாம் நடக்கலைங்க. தேவை இருக்குங்க, பலவீனம் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. அது நடுவுல திருப்தி இருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒன்னும் பெருசா இல்லைங்க, யாரும் கோட்டி சொல்றாங்க, ஆனா உள்ள ஒரு திருப்தி வந்துச்சு. இப்ப சத்தியத்துல வளர வளர உங்க ஆத்துமா எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. 63 சங்கீதத்துல பிராக்கெட்ல சொல்றான், தாவீது யூதாவின் வனாந்தரத்துல இருக்கிற போது பாடின பாட்டுன்னு சொல்லிட்டு 5ஆம் வசனம் வாசிங்க. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல், பிராக்கெட் படி, தாவீது அவன் அரண்மனையில் இருக்கையில், மச்சு பாவப்பட்ட வீட்டில் இருக்கையில், அப்படியாமா? எங்க இருக்கையில? வனாந்தரத்தில் இருக்கையில். வனாந்தரத்தில் இருக்கும் போதும் இந்த மனுஷன் ஒன்னு சொல்றான். என்ன சொல்றானா? என் ஆத்துமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல எப்படி இருக்குதா? திருப்தியா இருக்குது. ஆத்துமாவில விசுவாசத்துல வளர்ந்து திருப்தியா இருக்கேன் அப்படி சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆத்துமாவில விசுவாசத்துல வளர்ந்து திருப்தியா இருக்க, நம்பிக்கையில வளர்ந்து திருப்தியா இருக்க, ஆண்டவர் மேல உள்ள அன்புல வளர்ந்து திருப்தியா இருக்கிறேன். என் இருதயத்துல ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நான் நல்லா தான் இருப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க நான் நல்லா தான் இருப்பேன்? ஒரு 4 வாட்டி சொல்லுங்க. காசு இல்லை, நல்லா சத்தமா சொல்லுங்க. நான் நல்லா தான் இருப்பேன் சொன்னீங்கனாலே நெஞ்சில் இருக்கிற கொழுப்புலாம் கரையும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் நல்லா தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா பிபி எல்லாம் குறையும். நான் நல்லா இருப்பேன்னு சொன்னீங்கன்னா பொருளாதாரம் சிறக்கும். ஒரு நாளைக்கு 4 தடவையாவது நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க. இவர் சொல்றாரு நான் நல்லா தான் இருப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியா இருந்தா என் எதிர்கால வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? திருப்தியா இருக்கும். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்க ஆண்டவர் மேல இருக்கிற அன்புல திருப்தி ஆயிட்டீங்களா? உங்க ஆத்துமால ஒரு விசுவாசம் வந்துச்சா? இப்பெல்லாம் மிந்தி மாதிரி நீங்க பயப்படுறது இல்லை, மிந்தி மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கறது இல்லை, மிந்தி மாதிரி அழுவுறது இல்லை. உங்க ஆத்துமால என்ன வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு தைரியம் வந்துச்சு. கர்த்தர் என்னை நடத்துவார். அதான் சொல்றாரு, இப்போ வாழ்க்கையில எல்லாமே ஒண்ணு இல்லை இஸ்ரவேலே, ஆனா உன்னை நான் திருப்தியா நடத்த என்னால முடியும். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பிலிப்பியர் 4:11-12 பவுல் சொல்லுவாரு, நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன், வாழ்ந்திருக்கவும் தெரியும். எங்க உட்காந்துன்னு சொன்னா தெரியுமா? மனரம்யன்னு பிலிப்பிய சிறைச்சாலையில் உட்காந்துக்கிட்டு கை கால்கள் கட்டப்பட்டிருக்கும் போது அந்த மனுஷன் சொல்றான், நான் மனரம்யமா இருக்கிறேன். எப்படி பவுல? அவ்வளோ என் ஆத்துமால பலன் வச்சிருக்கிறேன். ஒரு ஆவிக்குரியவன் பலன் எங்க தெரியுமா இருக்கணும்? பொருளாதாரத்தில் இல்ல, அதை கர்த்தர் தருவார். முதல்ல வர வேண்டியது ஆத்துமாவில பலன். எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, ஆத்துமால வீக்கா இருக்கிறதுனால தான் யாரும் சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. ஆத்துமால பலன் இருந்ததுன்னா வீடு பூரா தண்ணி ஒன்ன விட நீச்சல் அடிச்சு வரும். இங்க வந்து ட்ரெஸ் மாத்திக்கிறேன் பாஸ்டர் நானே, அதுதான் ஆத்துமா பலன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆத்துமா வீக்கா இருக்குதுன்னா காத்து அடிக்குதா, மழை பெய்யுதா, ஏந்திருக்கணுமா? ஆத்துமா என்ன அறிவா இருக்குதுங்கன்னா போல்டு. என்னதே இந்த அந்த காலத்தில் பனைமரம் இருக்கும். அந்த பனைமரத்தில் பார்த்தீங்கன்னா மைனா வந்து குட்டி போடும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த அந்த தலையில்லாத பனைமரம், மக்கி போன பனைமரத்தில் மைனா அங்கே குட்டி போட்டுரும். அதில் ஏறி மைனா குஞ்சு திடீர்னு வருவேன் நான் மைனா வளர்க்குறதுக்கு. இதில் காமெடி என்னன்னா, பனைமரம் போல்னே தெரியாம தைரியமா பூச்சி நேருவோம் பாருங்க, பாதி புருக்கு மூச்சு நூந்துரும் பனைமரம். என்ன மாதிரி வாழ் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி சில ஆளுங்களாம் சபைக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டா, போலு என்னதே போலு மரம். ஆத்துமாவா, திருப்தியா, கொழுப்பா, நனமா அப்படின்னா ஐயோ மழை பெய்யுத ஆமேன்னு சொல்லுங்க. இவன் சொல்றான், யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கும்போது என் ஆத்துமா. இது ஒரு லவ். இந்த 63வது சங்கீதம் வனாந்தரத்திலிருந்து தேவனை லவ் பண்ற சங்கீதம். வீட்டில் போய் வாட்சி பாருங்க. சாப்பாடை விட என் ஆத்துமா உங்களை தான் விரும்புதாண்டவரேன்றான். அல்லேலூயா.
எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில் இப்போது இருக்கிற எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. இந்த ஆத்துமா திருப்தி ஆயிடுச்சுன்னா எல்லாம் மாறுங்க. என் ஆத்துமாவில் ஆவியில் வளர 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 என் வாழ்க்கையில் இருக்கிற வறுமை, என் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை நிரந்தரம் இல்லை, எல்லாம் மாறும். அதான் ஆமென், அல்லேலூயா. மூணாவது நேரம் ஆச்சு. என் எலும்புகளை என்ன பண்ண போறாரு? உன் எலும்பை ஸ்ட்ராங் பண்ண போறாரு மகளே. ஆமென் சொல்லுங்க. ஒரு மனிதனை நிற்க வைப்பது எலும்பு. ஆமென். நடக்க வைப்பது எலும்பு, உழைக்க வைப்பது எலும்பு தான். ஆமென். எலும்பு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா பாடி ஸ்ட்ராங்கா இருக்காது. எலும்பு நினம் வீக்கா இருந்தா பிளட் கேன்சர் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா எலும்பு வீக் ஆயிட்டா. இந்த எலும்பு என்ன தெரியுமா? எலும்புனா என்னன்னு தெரியுமா? நல்லி, பீஃப் நல்லி சாப்பிட்டுக்கிறீங்களா? பீஃப் நல்லி வேக வச்சு கொடுப்பான். இப்படி வாயில வச்சு உருன்னு உறிஞ்சிங்கன்னு வச்சிங்களேன், உடனே வந்துச்சுன்னா அந்த மாடு வீக்கான மாடு. நான் சொல்லித்தர ரகசியம். ஒரு ஆட்டு நுனியை வச்சு உருன்னு நல்லா வெந்து வந்துச்சு போல இல்லை, அது வீக்கான மாடு. வரவே வராம தட்டி தட்டி தட்டெல்லாம் சோட்டையாக்கி பார்த்தது இல்லையா நீங்க? வரவே வராது. நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, வடை சொல்றது ஒரு கம்பி வச்சுக்கிறாங்க என் மனைவி. அந்த கம்பியை உள்ள விட்டு என்ன அர்த்தம் பாஸ்டர்? இதுக்குள்ள அந்த எலும்புக்குள்ள ஃபுல்லா எலும்பு அப்படியே பிடிச்சுக்கின்னு இருந்ததுன்னா அந்த நினை இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங், ஹெல்த்தின்னு அர்த்தம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில நிற்க முடியாதபடி, நடக்க முடியாதபடி நீ எலும்பு வீக்கா இருக்கிற, உன் வாழ்க்கையே வீக்கா இருக்குதுன்னா நான் உன் எலும்புகளை நினம் உள்ளதாய் மாற்றி. நீங்க ஆமேனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த ஸ்ட்ராங், உங்க வாழ்க்கை ஸ்ட்ராங் ஆகும். எல்லாம் வீக்கா இருக்கா? எதெல்லாம் வீக்கா இருந்ததோ அதெல்லாம் ஸ்ட்ராங் ஆக போகுது 2026. எத்தனை பேர் நம்புறீங்க? எதெல்லாம் வீக்கா இருந்ததோ பிரதர், உன் உடம்பு வீக்கா இருந்ததா, உன் பினான்சியல் வீக்கா இருந்ததா, உன் தொழில் வீக்கா இருந்தது, உங்க பிள்ளைங்க படிப்பு வீக்கா இருந்ததா, இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் எலும்புகளை ஸ்ட்ராங் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணி. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்க பினான்ஸ் வீக்கா இருந்ததா, கர்த்தர் இந்த ஆண்டு ஆமேன். உங்க குடும்ப உறவுல எப்ப பாரு சண்டை வீக்கு, கணவன் மனைவி உறவு வீக்கு, அடுத்த வருஷம் கட்டு கம்பி போட்டு கட்டின மாதிரி கட்டி பூச்சின்னு பட்டு நடப்பீங்க. பசங்களாம் வளர்ந்துட்டாங்க பாஸ்டர், வேற ரூம்ல விட்டுருங்க. ஆமேன் சொல்லுங்க. எல்லாம் என்ன அப்படி ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஆமேன் சொல்லுங்களேன். ஜபம் வீக்கா இருந்ததா, கர்த்தர் ஸ்ட்ராங் பண்ண போறாரு. நினைச்சு எப்போ வேணாலும் எந்த ஜபிக்கிறான் நம்பாளு. என்னது? எப்போ வேணாலும் போய் வேலைக்கு. ஆமேன் சொல்லுங்க. இதெல்லாம் வீக்கில் சரி பண்ண போறாருன்ற நம்பி ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. குடும்ப உறவு, தேவனோடு இருக்கிற உறவு ஒரு ஸ்ட்ராங் வரப்போகுதுங்க. சரீரம் ஸ்ட்ராங் ஆக போகுது. உங்க வாழ்க்கையே உறுதியாக்க போறாரு. அல்லேலூயா. எதெல்லாம் எலும்பு வளைஞ்சி போய் கிடந்ததோ லூக்கா 13:13 அவர் தொட்ட உடனே அந்த எலும்புகள் நிமிர்ந்து அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள். சொல்லுங்களேன். உன் எலும்பு என்னமோ சாத்தான் குனிய வச்சுட்டான், கர்த்தர் நிமிர பண்ண போறார். எத்தனை வருஷமாய் சிதைக்கப்பட்ட எலும்பாய் இருந்தாலும் அதை பார்த்து உயிர் அடைவாயாக என்று சொன்ன உடனே உயிர் அடையும். நான் ஒரு ரகசியம் சொல்லிட்டுமா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை, உன்னுடைய பொருளாதார வாழ்க்கையை பிசாசால உடைக்கவே முடியாதியா. சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் அதனுடைய 19-20 வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அவனுடைய எலும்புகளை எல்லாம் என்ன பண்றாரா? காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றாகிலும் என்ன பண்ணுவதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவின் எலும்பு முறிக்கப்படலைன்னா என் எலும்பு முறிக்கப்படாது, என் குடும்பம் முறிக்கப்படாது, என் பொருளாதாரம் முறிக்கப்படாது. என் எலும்பெல்லாம் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங். சொல்லுங்களேன். ஸ்ட்ராங்கா இருக்கும். அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. நல்லா 85லயும் எந்த கை காலி யாரும் உதவி இல்லாம ஸ்டிக் இல்லாம நடக்க போறீங்க. அப்படி எலும்பை கர்த்தர் வைக்க போறார். அப்புறம் அடுத்த வசனம், அவனுடைய எலும்புகளை எல்லாம் 19ஆம் வசனமா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் சொல்லிட்டு தான் சொல்றார். இவ்வளவு துன்பத்தில் நான் உடஞ்சு போயிடுவேன்னு நினைக்காத, உன் எலும்புகளை எல்லாம் நான் காப்பாற்றுவேன். அவைகள் ஒன்றாகிலும் என்ன பண்ணுவதில்லை, முறிக்கப்படுவதில்லை. ஆமேன். எலும்புக்கு அழிவே கிடையாது, அது அழியாது பிரதர். உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை அழிவே கிடையாது, அழியாது பிரதர். சந்ததி சந்ததியா நிலைச்சு நிற்பீங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை யாராலையும் அழிக்க முடியாதுங்க. உங்க குடும்ப வாழ்க்கை அழிக்கவே முடியாது. எலும்பை நினமுள்ளதாக்குவார். நாலாவது, நீ நீர்ப்பாய்ச்சலான
தோட்டம். மனாந்தரமாக இருந்த உங்க வாழ்க்கை, வறட்சியாக இருந்த உங்க குடும்பம், வியாதி எல்லாம் என்னென்னமோ வறட்சி பண்ணிடுச்சு, உங்களை வறுமை வறட்சி பண்ணிடுச்சு, கடன் மாட்டிக்கிட்டீங்க. கர்த்தர் சொல்றாரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். எத்தனை பேர் நம்புறீங்க பாருங்க. நம்ம ஆளுங்க நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்களேன், உங்களை பற்றி உங்களுக்கு தெரியல, கல்யாணம் பண்ணின்னு வந்தோன்னு உங்களை இடமிசலில் நிற்க வச்சு எடை எடுத்ததுக்கும் இப்போ இடமிசலில் நிற்க வச்சா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பாருங்க. வெயிட் மிஷின் தெரியுமா? வெயிட் மிஷினு மாவோட சுத்தம் இப்படி 85-90 வந்து நிற்கும். 28 வயசு தான் அது, போகும்போது ஆண்டி மாதிரி போகுது. நீர் பாய்ச்சல் அவ்வளோ கொடுத்துட்டாரு. இருக்குதா இல்லையா? மெர்சி ஒண்டி சிரிக்கவே சிரிக்காது. ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? வனாந்தரமா இருந்த உங்க வாழ்க்கைய, வறட்சியா இந்த குடும்பத்தை கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றி விட்டார், மாத்த போறார். ஆமீன். இந்த சமாரியா ஸ்திரீ இருந்தா பாருங்களேன், அவர் ரொம்ப பெரிய பணக்காரியா, நிறைய பணம் இருந்துதான். ஆனா உள்ள சமாதானம் இல்லையா, மன அமைதி இல்லையா, சந்தோஷம் இல்லையா. இதனால தான் புருஷர்களை மாத்திக்கிட்டே இருந்தாலாம், இவராவது வந்து எதனா நடக்குமான்னுட்டு. 6வதா ஒருத்தர் வந்தாரு, வந்து சொல்றாரு, எப்போ கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. அவன் சொல்றான், நீ யூதனா இருக்க, சமாரிய இடத்துல தண்ணி கேட்கலாமா அப்படின்னா, சமாரியர் கலப்பு, யூதர்களும் வேற ஜாதியும் கலந்தவர்கள் தான் சமாரியர்கள், யூதர்கள் சேர்க்க மாட்டாங்க. இப்ப இவர் சொல்றாரு, உன்னிடத்துல தாகத்துக்கு தா என்று சொல்லுகிறவர் யார் என்று கேட்டா நீ ஆச்சரியப்படு. யார் நீர்? ஜீவ ஊற்றை உனக்குள்ளே உண்டாக்குகிறவர். நீ இந்த தண்ணியை குடிச்சிட்டினா உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி உன் வாழ்நாளெல்லாம் இந்த தண்ணி போதும். ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில சுய முயற்சிகளால ஒரு சமாதானத்தை, ஒரு அமைதியை, ஒரு பொருளாதாரத்தை தேட தேட அலைஞ்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு சொல்றேன், இயேசு ஜீவன் நீர் ஊற்றுள்ள தண்ணீரை உங்களுக்கு தருவாரு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. எத்தனை முயற்சி எடுத்து உங்க வறட்சி மாறலையா, சந்தோஷம் வரலையா, கர்த்தர் தர போறார். ஆமேன். நீர்வீழ்ச்சி, நீர் பாய்வதற்கு மழை வரணும். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் என்கிற மழை உங்க மேல் பெய்ய பண்ணுவார். 2026 பரிசுத்த ஆவியானவர் உங்களை பயங்கர வல்லமையா எடுக்க போறாரு. இது வரைக்கும் உள்ள உட்காந்து பேசி எச்சரிச்சு கீழ்ப்படியாதது இல்ல, அடுத்த தடவைலாம் நீ ஏதாவது செய்ய போனா உன்னை பயங்கர பலவந்தம் பண்ண போறார். அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அடுத்த வருஷம் என்ன பண்ண போறாரு? வாசிங்க வாசிங்க. ஏசாயா 32 அதிகாரம் 15 வசனத்துல என்ன சொல்றாரு? வாசிங்க. ஏசாயா 32:15 வாசிங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும். உன்னதத்திலிருந்து என்ன வரணும்? ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் வயல்வான செழிப்பான வயல்வெளி ஆகும். 18 வசனம் வாசி. என் ஜனம் சமாதான தாபரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா நீர்ப்பாய்ச்சல் வந்துடும், சமாதானம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும், அமைதி வந்துடும். நல்லா கவனிங்க. ஆத்மா திருப்தி ஆயிடுச்சுன்னா அடுத்து உங்களுக்கு நீர்ப்பாய்ச்சல் ஆசீர்வாதம் தாங்க. இது எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போறது என்ன தெரியுமா? நீர்ப்பாய்ச்சல் வந்தா சும்மா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சும்மா சாதா தரையில கூட புல்லு முளைக்கும் தெரியுமா உங்களுக்கு? நீர்ப்பாய்ச்சல் ஒண்டி ஒரு இடத்துக்கு வந்துச்சுன்னா என்னன்னா செடி முளைக்குதுன்னே தெரியாது. எரேமியாவின் புஸ்தகம் 32 அதிகாரம் 31 அதிகாரம் 9 வசனம் வாசிங்க. எரேமியா 31:9 வாசிமா. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு நடக்க பண்ணுவேன். எங்க நடக்க பண்ணுவாரா? தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கும் இடராத செம்மையான நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன். 12 வசனம் வாசிங்க. அவர்கள் அந்த தண்ணீர் அண்டை வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து, என்னமா ஆத்துமா திருப்தியான உடனே தண்ணி பாயுது. தண்ணி பாஞ்ச உடனே என்ன வருது தெரியுமா? கோதுமை வருது. எல்லாம் சொல்லுங்க. அரிசிக்கு நீங்களாம் அலைஞ்சிருக்கிறீங்களான்னு தெரியல, நான் ரொம்ப அலைஞ்சிருக்கிறேன் ஒரு காலத்தில் அரிசிக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் அரிசியே இல்லாமல் எங்கள் அம்மா போய் கடன் வாங்கினு சொல்லி அடிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் கிருபையில் எந்த அரிசி சாப்பிட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்குது. டாக்டர் சொல்கிறோம் ஒரு காஸ்ட்லி அரிசி அதை வாங்கி சாப்பிடுங்கன்றாங்க. வாங்குற அளவுக்கு பலன் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு காலத்தில் வறட்சினா வறட்சி, சாப்பாடு வழியில் பசிக்கும், சாப்பிட்றதுக்கு போய் உக்காடுறதுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா சாப்பாடு அவ்வளோ விலை போட்டிருக்கு எப்படின்னுட்டு. ஆனால் போய் உட்காந்து தைரியமாக சாப்பிட்டு, பிரதர் என்ன இங்கே வந்தீங்கன்னு கேட்டு ஒரு ஆள் வந்து பில் கொடுத்துட்டு போயிடுவான்.
நான் எப்போ ஹோட்டலுக்கு போனாலும் பெருமாள் நான் பில் கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் அது என் மேலே இருக்கிற அபிஷேகம். அதனால் என்னை கூட்டு போனால் நீங்கள் தான் கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த ஊரில் மேசியா அந்த பாஸ்டர் பையன், நான் அந்த ஊருக்கு போன புதுசு, கன்னிபுத்தூரில் ஆந்திரா பார்டரில் ஒரு இடத்துல ஒரு பொண்ணுக்கு அந்த சபைக்கு வந்து இந்த பொண்ணுக்கு நீங்கள் தான் பாஸ்டர் வந்து ஜெபிக்கணும்னுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆந்திரா பார்டர், அந்த ஊர் பேர் எனக்கு தெரில, ஆந்திரா வந்துடுச்சு. அங்கே போன வயிறு பசிக்குது மத்தியானம், டே வாடா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னா அங்கே போய் எவ்வளோ நேரம் சீமந்தெல்லாம் இந்த மதியம் 2:30-3 மணிக்கு பண்ணி 4 மணிக்கு தான் சோறு போடுவானுங்க. அது ஒரு சாங்கியம் வச்சுக்கணும். அதையும் அவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, மத்தியானத்தில் நடத்துறது. சரி சொல்லி பசிக்குதுன்னு ஒரு ஹோட்டலுக்கு போனால் நல்லா இருந்தது, கறிக்கெல்லாம் கொச்சா பாருங்க. சாப்பிட்டு வந்து இதுவாக நிற்கிறான்ல, ஐயா நீங்கள் பாஸ்டரான்னா. ஆமாண்ணே, கடையில் வியாபாரமே ஆட மாட்டியா, எதிர்க்கு ஒரு பாய் கடை திறந்துட்டான்யா, அதனால அவன் எதனா பண்ணிட்டானான்னு தெரியல, ஒரு ஜபம் பண்ணுங்க. நான் பாருங்க இன்னைக்கு ஃப்ரீ சாப்பாடு கட்டிச்சு நினச்சிக்கினேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு ஜபத்தை அவனுக்கு விசுவாசமாக போட்டேன் பாருங்க, கையில் 200 காணிக்க, பில்லும் கிடையாது. அதுதான் நீர்ப்பாய்ச்சல். நீர்ப்பாய்ச்சல் வந்துட்டா கோதுமை எங்கிருந்து வரும்னு உங்களுக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, நான் அருளும் கோதுமைக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் எண்ணெய்க்காகவும் ஆட்டுக்குட்டிக்காகவும் கண்ணுக்குட்டிக்காகவும் என்ன நன்மைக்காக ஓடி வரப்போறாங்க பாருங்க நம்ம சபைக்கு. எதெல்லாம் அந்த பக்கத்தில் எதிர் தெருவில் இதெல்லாம் ஆட்டம் காட்டின்னு இருக்குதோ, நீங்கள் நினச்சின்னு இருக்கிறீங்க சபையை பற்றி. ஒரு காலத்தில் உங்களை நினச்சா கூட சபைக்கு போக முடியாத காலம் வரப்போகுது. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு பலன் இருக்கும்போதே முழங்காலில் நின்னுடணும். சபை பக்கத்தில் இருக்கும்போது என்னென்ன கூட்டம் நடக்குதோ எல்லாத்துக்கும் ஓடிடணும். ஏன்னா பிஜேபி ஆட்சி வரப்போகுது, இந்தியா முழுவதும் எடுத்து வர போகிறான். அப்போ அவன் பண்ண போகிற கோலத்தில் நீங்கள் கதறுவீங்க, பாஸ்டர் சபை நடத்த முடியாது. அப்படி ஒரு காலம் வரப்போகுது. பயங்கர அஜெண்டா ரெடி பண்ணிட்டான். கன்வெர்ட் ஆகி கசட்டில் நேம் சேஞ்ச் பண்ணாத யாருமே உள்ள சர்ச்சு உள்ள வர முடியாது. போட்டுருவான் தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து எல்லா சபைக்கு ஒரு வாசல் ஆளை போட்டு, யார் நீ? கோவிந்தம் புள்ள முனியப்பன் கிறிஸ்டின் இஸ்ரேலா போ உள்ள, உடிங்கினா வேலை போ இந்து பேரை வச்சுன்னு சொல்லுவான். சொல்லிங்கிறான் யூபியில். கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் தேவாலயத்துக்கு போகக்கூடாது. நீங்க சபையை இவ்வளோ அசால்ட்டாக நினைக்குது நம்ம ஜனங்க. இவர் சொல்றார், ஓடி வருவார்கள். வாசி வாசி வாசி. அவர்கள் ஆத்துமா பாருங்க, ஆத்துமாவை அங்க திருப்தியாக்கினார். இப்ப அது உள்ள நீர்ப்பாய்ச்சல்னா பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க துவங்குறார். ஆமென். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்ட்ராங்காக பூமிக்குரிய வருமானம் நிரந்தரமாயிடுங்க. இதுதான் ரகசியம். தெரியாது நம்ம இந்த வருமானத்தை தேடி ஓடி இதை விட்டுட்டு கடைசியில் எல்லாம் செத்து எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே பொட்டியில போடும்போது பாடினே போறான். அப்புறமா அடுத்த வசனம், அவங்க இனிமே தோய்ந்து போவது இல்லை. 13, அப்போது கன்னிகைகளும் மாற்றி அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க வீட்டில் ஒரு சந்தோஷம் வரப்போகுது, உங்க தோய்வெல்லாம் மாறப்போகுது. ஒரு பரிசுத்த ஆவியானவரின் நீர்ப்பாய்ச்சல் உங்க வீட்டுக்குள்ள 2026 ஊத்த போறான். கடைசியா சொல்லி முடிக்கிறேன், வற்றாத நீர் ஊற்று. நீங்க இந்த வசனம் வந்த உடனே இஸ்ரவேலர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க தெரியுமா? ஏன் சொல்லுங்க? வற்றாத நீர் ஊற்று இஸ்ரவேல்ல ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. எங்கது அருவினா நம்ம தமிழ்நாட்டில் அருவி எங்க இருக்குது? அருவியில் குளிக்கணும்னா எங்க போவீங்க? குற்றாலம். கரெக்டா சொன்ன, அடிக்கடி போறாள் அது 4 மாவடிக்கு. நல்லா கவனிங்க, குற்றாலம். அந்த மாதிரி இஸ்ரவேலுக்கு வற்றாத நீர் ஊற்றுன்னு ஒரு தீர்க்கதரிசி வாயில இருந்தா என்கேதிக்கு போயிடுவான். எங்க போயிடுவான்? என்கேதி மாதிரி ஒரு செழிப்பான இடமே கிடையாது. என்கேதி மாதிரி புல்லு நிறைஞ்ச இடம், பழங்கள் கனிகள் நிறைஞ்ச இடம். என்கேதி வெளிநாட்டவன் கொண்டு வந்து என்கேதியில வச்சு மாடம் வச்சு கொண்டு போவானா. அந்த என்கேதியின் ஆசீர்வாதத்தை தான் சொல்றாரு. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் வற்றவே வற்றாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நம்பி ஆமேன் சொல்லுங்க. உங்க கையில் இருக்கிற பணங்கள் வற்றவே வற்றாதுங்க. அந்த நோட்ல இருந்து இழுக்க மாட்டீங்க. அந்த நோட்டு மேல இன்னொரு நோட்டு வைப்பி. செத்தா மாதிரியே சொல்ற பார்த்தீங்களா? நான் அந்த எகிரி குச்சி சொல்லியிருப்பேன், பணம் குறையக்கூடாது சார். பணம் மேலே மேலே வச்சு ரப்பர் பேண்டை என்ன பண்ணோம் போட்டு போட்டு இது எப்போ வச்சோம்? ஒரு 4500 ஞாபகம் இல்லையே, இந்த 7000 ஞாபகம் இல்லையே. திடீர்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 15000 எடுத்துன்னு வாண்டான். 15000 ரூபாய் எப்படி எடுக்கிறது? பேங்க்குக்கு போயெல்லாம் கதையாவாத. 5000 கிடைக்குதா பார்க்கலாம். வீடு பூரா தர்றேன், பீரோ தர்றேன், என் பாக்கெட் கேட்டு தெரிஞ்சா 5000 கட்டிச்சு. சொன்னேன் அவங்ககிட்ட, பார் தம்பி, சும்மா இருக்கிற காசை தேனாலே 5000 சொல்லுங்க.
அப்படி ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவர் எதுவுமே குறையாதுங்க. உங்க ஆரோக்கியம் குறையாது, உங்களுடைய எந்த விதமான காரியங்களும் ஒரு நாளும் குறையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. பணங்கள் குறையாது, பொருட்கள் குறையாது, மதிப்பு குறையாதுங்க, மரியாதை குறையவே குறையாது, வரங்கள் குறையாது, தாளந்துகள் குறையாது, அபிஷேகம் குறையாது, தரிசனம் குறையாது, வற்றி போகவே போகாது, உன் பிள்ளைகளோட ஞானம் குறையாது, வற்றி போகாது. ஆமென். எசேக்கியேல் 47:10 என்கேதியினுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு காட்டலாம் பாருங்க. எசேக்கியேல் வாசிங்க. எசேக்கியேல் 47:10 நான் எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். என்கேதி துவங்கி எனக்கு எல்லாமா எனக்லாயி மட்டும் மீன் பிடிக்கிறவர். எனக்லாயும் எங்க தெரியுமா இருக்கு? என்கேதி எங்க தெரியுமா இருக்கு? ரொம்ப லென்த், ரொம்ப லாங்கு. கதவு மூடிடுங்கம்மா, உள்ள தண்ணி வரப்போது, பாய் நனைய போகுது. என்கேதி எங்க இருக்குது? எனக்லாய் எங்க இருக்குது தெரியுமா? அவ்வளவு நீர தூரத்துக்கு என்கேதியின் ஆசீர்வாதங்கள். வாசிங்க வாசிங்க. நிற்பார்கள், அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமா இருக்கு. என்கேதியில 2 நீர் ஊற்று இருக்கு, தெரியல, சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன நீர் ஊற்று? சுனேமியால் நீர் ஊற்று, தாவீது நீர் ஊற்று. இது மேல இருந்து வராது, பூமி கடியிலிருந்து பப்புலா வந்து ஒரு சின்ன டேம் மாதிரி இருக்கும், அது வழியா ஊத்தி 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 ஒரு சாதாரண நீர் ஊற்று, பெரிய ஆறு. எவ்வளவு பெரிய ஆறுனா, மீன் பிடிக்கிறவனா வலைய போட்டு வச்சு மீனு காத்திருப்பானா. இது பாருங்க, இந்த காவா இருக்குது, இந்த காவால சொரா வருமா? இந்த காவால சொரா வருமா? இல்ல 8 அடி மீன் வருமா? ஆனா என்கேஜில வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாசிங்க வாசிங்க, நான் சொல்றேன், அடுத்து சொல்றேன், வாசிங்க. அதனுடைய மச்சங்கள்னா, மச்சம் நினைச்சுக்க பாரு, உடம்புல இருக்கிற கையில் இருக்கிற மச்சன்னு. நிறைய பேர் அப்படி படிக்குது. மச்சம், மச்சம்னா மீன். மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களை போல. எங்கன்னா ஆத்துல இதெல்லாம் சாத்தியமாங்க? நதியில இதெல்லாம் சாத்தியமா? அதுதான் என்கேதியின் வற்றாத ஆசீர்வாதம். அல்லேலூயா. வாசிங்க 12, வாசிங்க 12. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளின் கனி, அவை இலைகள். பிரதர், தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ உதிர்ந்து போய்விட வேண்டும் என்று நினைத்தவர்கள் மத்தியில உனக்கு கர்த்தர் வற்றாத ஒரு நீர் ஊற்றாய் என்கேதி அனுப்புவாரு. அது விழவே விழாது, அது தோயவே தோயாது, அது உதிரவே உதிராது. அவைகளின் கனி கெடுவது இல்லை. அப்படின்னா என்ன? உனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கனி நிறைந்த குணங்கள் இருக்கு பாரு, அது கெட்டு போவாது. கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க சார், இப்ப ரொம்ப மோசமாயிடுச்சு அந்த சிஸ்டர், உன்னை பார்த்து சொல்ல மாட்டாங்க. அதே கனி கெட்டு போவாம எப்போ? என்கேதி நீர் ஊற்று வரும்போது. அடுத்துமா, ஏன் இப்படி ஆகுதுன்னு கேட்டா, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்ததுக்குமானவைகள். அல்லேலியா சொல்லுங்களேன். உனக்கு இருக்கிற நீரூற்று உன்னை பெரிய நிலைக்கு கொண்டு வரப்போகுதுன்னு சொல்றார். எத்தனை பேர் இன்னைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த 5 உங்க வாழ்க்கையில மறக்கவே கூடாது. கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துவார். வறட்சியிலும் என் ஆத்துமாவை என்ன பண்ணுவாரு? திருப்தியா வைப்பாரு. 3வது, என் எலும்பெல்லாம் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 4வது, நான் எப்படி இருப்பேன்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். ஆமென். 5வது, வத்தவே வத்தாதுங்க, என் கையில காசு வத்தவே வத்தாது. ஆமேனா இல்லையா? அதுக்கு முன்னாடி 2 வீலர் மெக்கானிக்கல் எடுத்து விட்டா இப்படி சொல்லுவோம் பாருங்களேன். சீனு என்ன சீனு சார் போயிட்டு இருக்குதா சார்? என்ன சார் பண்ணலாம்? கொஞ்சம் தேய்ச்சி போட்டு சீனு கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டணுவேன். ஏன் சொல்ல? துட்டே இருக்காது அப்பெல்லாம். இப்போ என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, என்ன சீனு போயிட்டு இருக்குது, ஓடு சார், வேணா மாத்திரு, வயல எங்கன்னா நின்ற போகுது. இதுதான் வத்தாத நீர். திடீர்னு ஆஸ்பத்திரி போனா ஒரு 10,000, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் காசு இருக்குது. வத்தாத நீர் ஊத்து. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க கையில காசு வத்தியே போவாதுங்க. நீங்க பணத்தை ரொம்ப மதிக்க கூடாது. அங்க இங்க ஜெட்டு அப்படிலாம் வைக்க கூடாது. பணத்தை அங்கங்க போட்டு வைங்க. வீட்டில், எங்க வீட்டு டேபிள்ல போய் பாருங்க, துட்டா கிடக்கும் பாருங்க. என்னப்பா அவ்வளோ பெரிய பணக்காரா? அதை மதிக்காத போது அது நீர் ஊற்று மாதிரி வந்துக்கினே. என்னங்க ஆமீனே சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. அப்படி நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. ஏசாயா 58:11 உங்க ஜீவ காலம் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போறார். எல்லா கண்களை மூடுவோமா? எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா.